நல்லா கவனிங்க, அவர் ஓடின மராத்தான் வீடியோ கிளிப்பிங் வந்து அவ்வளோ வைரல் ஆகலை. அமைச்சர் சரத்துடைய வீடியோ பயங்கர வைரல் ஆச்சு. ஸ்டேடியம் போயிட்டோம், அங்கே வச்சு கொடுக்க வேண்டிய சூழல். இல்லை, லாஜிக்கலாக ஒரு விஷயத்தை பாருங்க. ஒரு குழந்தை முடியாத நேரத்துலலாம் யாரும் நம்ம ஸ்டேடியத்துக்கு போக மாட்டோம். அடிப்படையில் ஒரு குழந்தைய 2 வயசு குழந்தைய தூக்கிட்டுலாம் போக மாட்டோம். ஒரு மாத்திரையை நசுக்கி கொடுக்குற அளவுக்கு நம்ம அந்த ஸ்டேஜுக்குலாம் போக மாட்டோம். ஓகே, எம்ஜிபி இது ஜெயலலிதா காலத்தில் இப்படி நடந்திருந்தா ஜெயலலிதா என்ன பண்ணியிருப்பாங்க? அமைச்சர் அந்த நிமிஷம், அது யாராக இருந்தாலும் அந்த நிமிஷம் அவர் அமைச்சர் பதவி விட்டு தூக்கிட்டு தான் மற்ற வேலை. அவர் நிரூபிச்சதுக்கு அப்புறம் கொடுக்கறது வேற. எந்த காலகட்டத்திலும் பாஜகவை தாவேகா எதிர்க்காது. முதலமைச்சர் மட்டும் இல்லை, அமைச்சர்களும் எதிர்க்கக்கூடாது, எம்எல்ஏக்கள் எதிர்க்கக்கூடாது, யாருமே பேசிடக்கூடாது அப்படிங்கிறது உறுதியாக இருக்காங்க. இப்போ இன்னைக்கு ஆளுநரை போய் பார்க்க போகிறாங்க. என்னன்னா, இந்த மாதிரி எண்ணிக்கை கூடும், இது முடியாது, மில்லிமாரோஸ் வரைக்கும் நடக்கும், ஆளுநர் அவர்களே கொஞ்சம் மெனக்கட் எங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருங்க. ஏற்கனவே இங்கே எம்எல்ஏக்களை வச்சு மினிஸ்டர் ஆக்கி பட்டப்பாடு பத்தாதா? சட்டமன்றமே சரியா சிரிக்குது. நாளைக்கு பாராளுமன்றத்துக்கு திறமையான ஆட்கள் அங்கே இல்லை. இப்போ அதிமுகவை சார்ந்தவர்களை நம்ம பாராளுமன்ற எம்பிக்களாக மாற்றணும், இப்படிங்கிற திட்டம் இருக்கு. சட்டமன்றத்தையும் நமக்கு எப்படி பண்றதுன்னு தெரியாதனால தான் பாராளுமன்றத்துக்கு கிடைத்த வாய்ப்பை கூட காங்கிரஸுக்கு விட்டு கொடுத்தது தாவேகா. எப்படி சக்கரவர்த்தி உள்ள போனார் எம்பியா? விஜய் நினைத்திருந்தால் தாவேகாவை சார்ந்த ஒருத்தருக்கு எம்பி ஆகிறதுனால வாய்ப்பு தானே முதல் முறை. இன்னைக்கு அதிமுக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதிமுக வந்து சிதறடைஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சிதைக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா. எடப்பாடியால ஒண்ணுமே பண்ண முடியல. ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு புதுமடம் ஹலீம் அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் நிகழ்வுகள் குறித்து விரிவாக விவாதிப்போம். சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். 2 தினங்களுக்கு முன்பாகவே ஒரு பெரிய குற்றச்சாட்டு, மாண்புமிகு அமைச்சர் சரத்குமார் அவர்கள் மீது ஒரு ஐபிஎல் போட்டியில அவர் வந்து போதைப் பொருள் பயன்படுத்தினார் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு வீடியோ சமூக வலைதளத்துல திமுகவினரால் பரப்பப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம அப்படி சொல்ல சமூக வலைதளங்கள்ல பரவி வந்துச்சு. அதுக்கு வந்து மறுப்பு தெரிவிச்சு அமைச்சர் அவர்கள் ஒரு வீடியோ போடுறாங்க. என் குழந்தைக்கு உடல்நலம் சரியில்லை, மாத்திரையை தான் நான் அப்படி நசுக்கி கொடுத்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம, நான் ஒரு ஐபிஎல் போட்டி பார்க்க போனா அவ்வளவு பேர் சேர்ற இடத்துல எப்படி இந்த போதைப் பொருளை எடுத்துட்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, இந்த விஷயத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை சொல்லிட்டு போறேன். விஜய் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த முதல் நாள் கையெழுத்து போட்டார்ல, 3 திட்டங்களுக்கு கையெழுத்து போட்டார். முதல் கையெழுத்து, ஃபர்ஸ்ட் கையெழுத்து என்ன? சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி. 2வது கையெழுத்து என்ன? 200 வாட் மின்சாரம் இலவசம். 3வது போதைப் பொருள் தடுப்பு. இந்த 3க்கு தான் முதல்வர் விஜய் அவர்கள் கையெழுத்து போட்டார். 3லையுமே எப்படிப்பட்ட மோசடி அப்படிங்கிறது முதல்ல சொல்றேன். இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி கையெழுத்து போட்டார். நான் என்ன கேட்கிறேன், இன்னைக்கு வரைக்கும் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிக்கு ஏதாவது ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்களா? யூனிஃபார்ம் மட்டும் மாத்தினாங்க சார். அவங்க செயல்பட்டு தானே இருக்காங்க. சிங்கப்பெண் அதுக்கு முன்னாடி பிங்க் பெட்ரோல்ல செயல்படலையா? இதே டீம். நான் என்ன கேட்கிறேன், சிங்கப்பெண்ணுக்கு ரெக்ரூட் பண்ணீங்களா யாரையும்? சிங்கப்பெண்ணுக்கு நாங்கள் வந்து தேர்வு செய்தவர்களை நாங்கள் வந்து முதல்ல பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பயிற்சி களத்தில் இருக்காங்க, 3 மாசம் 4 மாசம் பயிற்சி. அதுக்கப்புறம் புதுசா ஒரு பிளாக் கைட் மாதிரி வருவாங்க. இருக்கிறவங்களை யூனிஃபார்மை மாத்தி பிங்க் பெட்ரோலை கருப்பு கலர் அடிச்சு மாத்தி அவங்க கொடுத்துட்டீங்க. பிங்க் பெட்ரோல் வந்து அதை மட்டும் லேபிள் ஓட்டக்கூடாது. முன்னாடி அம்மா பெட்ரோலுக்கு அப்புறம் தான் பிங்க் பெட்ரோல் ஸ்டிக்கர் ஓட்டப்பட்டது. எல்லாமே ஸ்டிக்கர் தான், எல்லாம் மாத்தினீங்க. அதுக்கு நான் என்ன கேட்கிறேன், மாத்தினது விடுங்க, ஒரு சட்டம். இப்ப நீங்க போக்சோ சட்டம்னு கொண்டு வந்தாங்க. எப்போ கொண்டு வந்தாங்க போக்சோ சட்டம்? நிர்பயா கேஸ்ல கொண்டு வந்தாங்க. டெல்லியில ஓடுற பஸ்ல ஒரு மாணவி வந்து பாலியல் வன்முறை செய்யப்பட்டு தூக்கி எறிஞ்சப்பட்டதுக்கு அப்புறம் இந்திய அரசாங்கமே போக்சோ சட்டத்தை கொண்டு வந்தாங்க. அது சட்டத்தை பிரகாரம் கைது செய்யப்பட்டால் உங்களுக்கு ஜாமீனே கிடையாது. அதானே கடுமையான சட்டம், மரண தண்டனை கூட கொடுக்கலாம் சட்ட பிரகாரம். அது மாதிரி நான் சிங்கப்பெண்ணுக்கு என்று ஒரு சட்டம் 2026 சட்டமன்றத்தில் கொண்டு வந்துட்டோம். அப்போ ஒரு நாம்கேவாஸ், ஒரு வெறுமன ஒரு பெயருக்காக இந்த சிங்கப்பெண் திட்டம் ஒன்று. ஏற்கனவே 200 இது கொடுக்கறதுலையே
அதுல பல்வேறு சிக்கல் இருந்தது, அதையும் விடுங்க. மூன்றாவது இதுக்கு வேற நீ கேட்ட கேள்வியோட தொடர்பு இந்த மூன்றாவதுக்கு தான் இருக்கு. போதைப் பொருள் ஒழிப்பு அதுக்கு ஒரு முக்கியமா சைன் பண்ணார். என்ன கேட்கிறேன், இந்த போதைப் பொருளுக்காக வந்து விஜய் அவர்கள் ஒரு மராத்தான் ஓனர் பாத்தீங்களா? பார்த்தோம் சார். ட்ரக்ஸ் சைடு, ஸ்போர்ட்ஸ் சைடு, ட்ரக்ஸ் சைடு. ஆனா நல்லா கவனிங்க, அவர் ஓடின மராத்தான் வீடியோ கிளிப்பிங் வந்து அவ்வளவு வைரல் ஆகல. அமைச்சர் சரத்துடைய வீடியோ பயங்கர வைரல் ஆச்சு. அதே நாள் அதே நேரத்துல 2 வீடியோ வெளியே வருது. ஒண்ணு விஜய் அவர்கள் மராத்தான் ஓடுறாரு. இந்தியாவிலே எந்த ஒரு முதலமைச்சரும் 3 கிலோமீட்டர் ஓடுனது இல்லை, மராத்தானே ஓடுனது இல்லைன்னாங்க. அதையும் எடுத்து போட்டாங்க. காஷ்மீருடைய முதலமைச்சர் 21 கிலோமீட்டர் ஓடினாருங்க அப்படின்னு. அது விடுங்க, அது எல்லாமே வேற. அப்ப இந்த அமைச்சர் சரத்துடைய விஷயத்துக்கு வரும். கில்லி சரத் அதான் முக்கியம். கில்லி சரத் அவருடைய விஷயத்துக்கு வரும். அந்த வீடியோ 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட வீடியோ தான். அதுல அந்த மாத்திரையை வந்து மொபைல் போன்ல கிரெடிட் கார்டை வச்சு இது பண்ணி 500 ரூபா தாளை வச்சு மறைச்சு அதன் மூலம் நான் என்ன கேட்குறேன், பொதுவா ஒரு மாத்திரையை வந்து குழந்தைக்கு கொடுக்குறதா இருந்தா எவ்வளவோ மெத்தட் நமக்கு தெரியும். ஒரு சரி நீங்க வந்து இதுக்கு போயிட்டீங்க, ஸ்டேடியம் போயிட்டோம், அங்க வச்சு கொடுக்க வேண்டிய சூழல். முதல்ல லாஜிக்கலா ஒரு விஷயத்தை பாருங்க. ஒரு குழந்தை முடியாத நேரத்துல யாரும் நம்ம ஸ்டேடியத்துக்கு போக மாட்டோம். அடிப்படையில் ஒரு குழந்தைய 2 வயசு குழந்தைய தூக்கிட்டுலாம் போக மாட்டோம். ஒரு மாத்திரையை நசுக்கி கொடுக்குற அளவுக்கு நம்ம அந்த ஸ்டேஜுக்குலாம் போக மாட்டோம். அங்க அந்த வீடியோல குழந்தையும் இல்ல, அதை விடுங்க, அந்த குழந்தையே இல்ல. மேபி அந்த குழந்தை வந்து மேட்ச் பார்க்க போயிடுச்சு. இந்த இடத்துல திமுகவுக்கு ஆதரவா பேசிட்டு இருந்த ஒரு யூடியூபர்னே வச்சுக்கலாம். அவரே வந்து விசாரிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த குழந்தைக்கு வந்து அதாவது பால் கொடுக்கறதுக்காக அழைச்சி செல்லப்பட்டிருக்காங்க அந்த குழந்தை அப்படிங்கிற மாதிரி திமுகவுக்கு ஆதரவா பேசி கேட்கிறேங்க. நான் ஒன்னே ஒன்று கேட்கிறேன், 2 வயசு குழந்தைக்கு மாத்திரையெல்லாம் கொடுக்குற காலம் எல்லாம் இப்ப இல்ல. முதல்ல சிறப்பு கொடுக்குறாங்க, சொட்டு மருந்து கொடுப்பாங்க. சின்ன குழந்தைக்கு 2 வயசு ஆச்சுன்னா சிறப்பு கொடுப்பாங்க. யாரும் எந்த டாக்டருமே எந்த பீடியாட்ரிஷனுமே வந்து மாத்திரை ரெஃபர் பண்றது இல்லை. ஒண்ணு, அது ஒரு கொஸ்டின். நான் என்ன கேட்கிறேன், இவ்வளவு சந்தேகம் வருதுல்ல. நீங்க உங்க தோழியை பேச வைக்கிறீங்க, உங்க மனைவியை பேச வைக்கிறீங்க, இந்த யூடியூபரை பேச வைக்கிறீங்க, ஒரு டாக்டரை கூட பேச வச்சாங்க. அவரை மிரட்டி பேச வச்சதால மாத்திரையை கொடுத்தது நான் தான் கொடுத்தேன்னு அவர் மிரட்டி பேச வச்சாங்கலாம் சொல்லியிருக்காரு. அது ஒரு பக்கம். நான் என்ன கேட்கிறேன், திருப்பி அந்த மாத்திரையை மொபைலில் வச்சு நான் இதை வச்சு நீங்க இந்த மாதிரி நசுக்கினு ஒரு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுங்க. வாய்ப்பு கிடையாது, அப்படி பண்ண முடியாது. ஏன்னால் மாத்திரை வந்து சாலிடா இருக்கும்போது அவர் நசுக்கல, அவர் வந்து வெறும் பொடியத்தான் பண்ண வீடியோ தான் வந்தது. அந்த 500 ரூபா தோல் எதுக்கு? அப்ப அந்த 500 ரூபா தோல் எதுக்கு? விளையாடுறதுக்கா? நான் வந்து அது விளையாட்டுக்கு பயன்படுத்தினேன்னாரு. எங்க ஒரு சீரியஸா மாத்திரையை நசுக்கும் போது 500 ரூபா தாளை விளையாடுறதுக்கும் வச்சுக்குவாங்களா? ஒரே சமயத்தில் 2 வேலை பண்ணாரா? எனக்கு புரியவே இல்லை. ஒரு குழந்தைக்கு முடியல, ஒரு குழந்தைக்கு மாத்திரை கொடுக்கணும்னா அது ரொம்ப ஏன் மாத்திரை கொடுக்கணும்? ஃபீவர் அதிகமா இருக்கும் அல்லது வந்து கஷ்டம், ரொம்ப ஒரு கடினம். அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்டேடியத்துக்கு வெளியே போயிடும். ஏன்னா நமக்கு பெரிய ஆள் இல்லை, குழந்தை விஷயத்துல நம்ம ரிஸ்க் எடுக்க மாட்டோம். விளையாட்டை விட அது நமக்கு வந்து குழந்தை முக்கியம். வாங்க கிளம்பலாம், வெளியே போற யாரும் தடுப்பாங்களா? தடுக்க மாட்டாங்க. அது போயிருக்கலாம். அந்த மாத்திரையை நீங்க வந்து இப்படி நசுக்கி ஒரு வீடியோ எடுத்து கொடுப்பீங்களா? முதல்ல வீடியோ எடுப்போமா? எனக்கு அந்த கேள்வி ஒண்ணு இருக்கு. ஒரு குழந்தைக்கு நீங்க கொடுத்து எப்படியாவது உடைச்சு போட்டு ஒரு தண்ணியில போட்டு கொடுக்கத்தான் பார்ப்பீங்க. அதை வீடியோ எடுத்து அப்படிலாம் பண்ணுவோமா? அதுக்குமே எனக்கு புரியல. இப்ப நீங்க வாலண்டியரா ஒவ்வொரு ஆளா கொண்டு வந்து என்ன செய்றீங்க? உங்க தப்பு, அதாவது என் அப்பா குதிரைகள் இல்லைன்றீங்க. இது ஒரு பக்கம். இன்னைக்கு வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டதா தான் பல்வேறு நபர்களுடைய கருத்து. இவர் தப்பு பண்ணியிருக்கார். அது என்ன மாத்திரைன்னு அவர் சொல்லணும், நமக்கு தெரியாது. அது போதை மாத்திரையா அல்லது சாதாரண மாத்திரையா? அவர் பண்ண வேலை தப்பு, குழந்தைக்கு இல்லை. நியாயப்படி வந்து ஜெயலலிதா போன்ற ஆட்சியம் நாங்க செய்யறோம், எம்ஜிஆரை போன்று ஆட்சி பண்றோம், ஜெயலலிதா போன்று விஜய் எம்ஜிஆருடைய வாரிசு அப்படின்ற விஜய் அவர்கள் இப்ப இது ஜெயலலிதா காலத்துல இப்படி நடந்திருந்தா ஜெயலலிதா என்ன பண்ணிருப்பாங்க? அமைச்சர் பதவியை தூக்கி அந்த நிமிஷம், அது யாரா இருந்தாலும் அந்த நிமிஷம் அவர் அமைச்சர் பதவி விட்டு தூக்கிட்டு தான் மற்ற வேலை. அவர் நிரூபிச்சதுக்கு அப்புறம் கொடுக்கறது வேற. அவர் தப்பு இல்லைன்னு போய் முதல்வரை சந்தித்து இப்படிதான் நடந்துன்னு சொல்லி அவங்க நியாயப்பட்டு திருப்பி கொடுப்பாங்க. ஆனால் உடனடியாக அவர் பதவி பறிக்கப்படும். இன்னைக்கு வரைக்கும் அது பறிக்கப்படல. அது இனிமே பறிக்கப்படுமான்னு எனக்கு தெரியாது சார். அதாவது சொல்லியிருக்காங்க, சட்டப்படி வந்து முறைப்படி வந்து விசாரணை நடக்கப்படும். அதே போல உளவுத்துறை ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு தப்பு நிரூபிக்கப்பட்டிருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும். அதான் சொல்றேனே,
இது வந்து தப்பு நடந்து போச்சுன்னு தெரிஞ்சிருக்கும், வேற ஒன்றும் தெரியல. நான் என்ன சொல்ல வரேன்னா, போதை ஒழிப்புக்காக மராத்தான் ஓடின அதே நாள் எப்படி சீன் மாறி போச்சு. அவரும் போதை ஒழிப்புக்காக போயிட்டு வந்தாரு, அமைச்சரும். அதான் இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்காங்க, இப்படித்தான் போதை ஒழிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இதை நீங்க என்ன திமுக மேல பழிய போடுறீங்க. அப்ப எது செஞ்சாலும் திமுக மேல தான் பழி போடுவீங்களா? சார் நாங்க போடல, அப்படியும் ஒரு செய்தி சொல்லாங்கன்னு. இல்லைங்க, இதுதான் திமுக வேலையா? இவர் இப்படி செஞ்சாரு அப்படி செஞ்சாருன்னு. அப்ப நீங்க இப்படி பட்டவர்த்தனமா, அது இன்னொருத்தர் சொன்னாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடிங்க அவர் அமைச்சரா இருக்கும்போது செஞ்சாரு, 2 years பேக். அப்படி எல்லாரையும் நோண்டி பார்த்தா எல்லாரும் மேலேயும் தப்பு இருக்குன்னு இப்படி விட்டு கொடுக்குறவங்களும் இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், நான் கில்லி சரத் அவர்களை நான் வந்து தனிப்பட்ட முறையில் நமக்கு அவருக்கு என்ன பிரச்சனை இல்லை. ஆனால் நியாயப்படி அவர் மாண்புமிகு அமைச்சர், தமிழக அமைச்சர். அப்ப இந்த மாதிரி வீடியோ வரும்போது நியாயமா அவர் என்ன செஞ்சிருக்கணும், இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு சமூக வலைத்தளங்கள்ல வருது, நான் என்னுடைய பதவியை தார்மீக அடிப்படையில் ராஜினாமா பண்றேன், நான் குற்றமற்றவன் நிரூபித்து விட்டு மீண்டும் அமைச்சராக. அதான் அவர் என்ன ஆச்சு, ஐயோ அமைச்சர் பதவியை தூக்கிடுவாங்களோ, அவருக்குள்ள பிரச்சனையே அதுதான். அதனாலதான் அவங்க மனைவியும் நீங்க பேட்டி கொடுக்க சொல்றாங்க. ஏன்னா அமைச்சர் பதவி தூக்கிட்டா எல்லாமே போயிடும். புரியுதா உங்களுக்கு? இதுக்கு எப்படி திமுக வந்து காரணமா இருக்க முடியும்? செய்தது அவர், நடந்தது அங்க. இது இது இதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியவர் அமைச்சர், தப்பு தப்பா விளக்கம் கொடுத்திருக்காரு. இது அவருடைய பிரச்சனை. முதல்வர் விஜய் இதை பத்தி எந்த ஸ்டேட்மெண்ட் இல்லை, எதுவுமே கொடுக்கல. கூப்பிட்டு விசாரிச்சாங்கன்னா கூட தெரியாது நமக்கு. சார் இந்த பிரச்சனைகள் ஒரு புறம் இருக்கட்டும் சார். அதாவது தொடர்ந்து அதிமுகவில் இருந்து எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்கிறாங்க. இது வரைக்கும் 4 பேர் ராஜினாமா செஞ்சாங்க. இன்றைக்கு வந்து கரூரை சேர்ந்த எம்எல்ஏ எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர் தன்னோட ராஜினாமா கடிதத்தை வந்து சபாநாயகர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அவரும் கரெக்டாக வந்து ஏற்றிருக்காரு, கரெக்டான முறையில் இருக்கு, ராஜினாமாவை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? ரெண்டாவது வந்து சபாநாயகரும் அமைச்சர் நிர்மல்குமாரும் ஆளுநரை பார்க்க புறப்பட்டிருக்காங்க. இது என்னன்னா, இது 6வது ஆள், 5வது அங்க இன்னொரு விஜயபாஸ்கர் கொடுத்தாருல, அவர் இன்னும் போய் தாவேக்களை சேரல. முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விராலிமலை விஜயபாஸ்கர் கொடுத்தார். இப்ப கரூர் விஜயபாஸ்கர் கொடுப்பாரு. விளக்கத்துக்காக சொல்றேன். ஏன்னா விஜயபாஸ்கர்னா நீங்க இவரையா அவரையான்னு கேட்டுறக்கூடாது. 2 விஜயபாஸ்கரும் நீ கொடுத்துட்டாங்க, 6 பேர். அது இன்னும் எண்ணிக்கை கூடும். ஏன் எண்ணிக்கை கூடும் சொல்றேன்னா, எப்பொழுது அமைச்சர் ஆதவர்ஜுனாவுடைய மாமியார் லீமா ரோஸ் அதிமுக வெளியே வராரோ அப்பதான் அது முடிவடையும். ஏன்னா அவர் தான் இறுதியானவர். நீங்க முதலில் சொன்னது மாதிரி நான் ஆரம்பத்துல சொல்றேன், அவங்கதான் கதவை மூடிட்டு சாவியை பூட்டிட்டு வரணும். அதனால அவங்க அது வரைக்கும் இருப்பாங்க. அதனால இது வந்து முற்று பெறல. அவங்க எங்க பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் சொல்றாங்க. அதான் திருப்பி சொல்றேன், ஒருவேளை எடப்பாடியே கூட்டிட்டு வராங்களா அதுவும் தெரியாது. மொத்தத்துல அவங்க அங்க இருக்காங்க. அவர்கள் தான் இறுதி வருகைக்கான நபர். அது நீங்க நல்லா தெளிவா புரிஞ்சுக்கலாம். அவங்க வந்ததுக்கு அப்புறம் யாரும் வரமாட்டாங்க. அப்ப அதனால இன்னும் வந்து ஆட்கள் வருவார்கள் என்பதை நம்ம உறுதியா நம்பலாம். என்னன்னா, இப்ப நீங்க இப்படி வர்றாங்க சேர்றாங்கன்னு சொல்றீங்க. இன்னைக்கு அமைச்சர் நிர்மல்குமாரும் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரும் ஆளுநரை பார்க்குறாங்க. ஏன்னா அவர்களுக்கு என்னன்னா, ஏற்கனவே இங்க குதிரை பேரம் இப்படி போயிட்டு இருக்குன்னு ஆளுநருக்கும் தெரியும். ஆளுநருக்கு ஒன்றும் தெரியாத விஷயம் இல்லை. ஆளுநர் ஒன்றும் காதையும் கண்ணையும் மூடிக்கொண்டு இருக்கவில்லை. அவர்கிட்ட போய் நிச்சயமா சொல்லுவாங்க. ஏற்கனவே ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க, நல்லா நான் பாயிண்ட் சொல்றேன். இதுவரை வந்து ஒன்றிய அரசு என்று சொன்ன தாவேக அரசு இப்பொழுதுதான் மத்திய அரசு என்று சொல்ல தொடங்கியதை பார்க்கிறோம். இதெல்லாம் வந்து அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டாரு. அரசியல் வேறு, இங்க செயல்பாடு. இது என்னங்க இது விளக்கம்? எந்த காலத்திலையும் இப்படி கடந்த அரசு சொன்னாங்களா? சொல்லல சார். இவங்க புது முயற்சி எடுக்கிறாங்க, மக்களுக்காக ஏதோ வாங்குறதுக்கு பிளான் பண்றாங்க. சொல்றேன், நீங்க அப்படி எடுத்துக்கங்க. கடந்த அரசோட ஒப்பிடுறீங்க. திருப்பி சொல்றேன் இதே. அப்ப இன்னொன்னு சொல்றேன், சட்டமன்றத்துல அமைச்சர் வன்னியரசு பேசினார்ல, என்ன பேசினாரு? ஒன்றிய அரசு தமிழக அரசுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கவில்லை, பிஎம்ஸ்ரீ திட்டத்தில் இருக்கின்ற நிதியை 3500 கோடியை நம்ம கேட்டு பெறணும்னு சொல்லும்போது ஜேசிடி பிரபாகர் எந்திரிச்சு கிட்டத்தட்ட அமைச்சர் அவர்களே உட்காருங்க, பாஜக எதுவும் பேச வேண்டாம், நம்ம வந்து இங்க இருக்கின்ற பாஜக எம்எல்ஏ வச்சு நம்ம தகவலை சொல்லுவோம், நம்ம இப்போதைக்கு எதுவும் பேச வேண்டாம். அதாவது பாஜகவை எதுவும் சொல்லிட வேண்டாம், ஒரு அமைச்சர் சொல்லிட வேண்டாம். எந்த காலகட்டத்திலும் பாஜகவை தாவேக எதிர்க்காது. முதலமைச்சர் மட்டும் இல்ல, அமைச்சர்களும் இருக்கக்கூடாது
எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடாது, யாருமே பேசிடக்கூடாது அப்படிங்கிறது உறுதியா இருக்காங்க. நம்பர் 1. நம்பர் 2, அதுக்கப்புறம் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுக்கு வந்தாங்களா இல்லை பக்கத்து மாநிலத்துக்கு வந்தாங்களான்னு தெரியல. அப்போ அவங்க பேட்டி கொடுக்குறாங்க, தாவேக அரசு சிறப்பாக செயல்படுது, நாங்கள் எல்லா நிதியும் கொடுப்போம். அதே சொல்றாங்க, எதிர்கட்சியை விமர்சனம் சட்டசபையில தான் பண்ணலாம். இப்படி அதான் சொல்றேன். இப்போ என்னன்னா, எந்த விதத்திலும் பாஜகவை அவர்கள் டிஸ்டர்ப் பண்ணல. அது இண்டிகேஷன் கொடுக்குறாங்க. அரசியலில் எப்பொழுதுமே இண்டிகேஷன் தான், போய் பேசணும் அவசியம் இல்லை. நான் உங்களை பத்தி நான் பேச மாட்டேன்னா நான் உங்களுக்கு நேரடியாக சொல்லணும் அவசியம் இல்லை. என் நடவடிக்கை உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ இன்னைக்கு ஆளுநரை போய் பார்க்க போறாங்க. என்னன்னா, இந்த மாதிரி எண்ணிக்கை கூடும், இது முடியாது, லீமா ரோஸ் வரைக்கும் நடக்கும், ஆளுநர் அவர்களை கொஞ்சம் மெனக்கட்டு எங்களுக்கு கொஞ்சம் சாதகமா இருங்க. அவர் என்ன பண்ணுவாரு, உள்துறை அமைச்சகத்துக்கு விசாரிப்பார், இந்த மாதிரி கேட்குறாங்க, அந்த சிக்னல் வரணும். ஓகே, முடிஞ்சு போச்சு. ஏன்னா ஆளுநர் சம்மந்தப்படாம இதை நம்ம செயல்படுத்த முடியாது. ஏன்னா ஆளுநர் வந்து இல்லை இது வந்து குதிரை பேரம் நினைச்சிட்டாருன்னு வைங்க, அவரை அதில் ஒரு சிக்கல் இருக்கு. இன்னைக்கு வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணியவர்கள் ஆளுநர் குதிரை பேரம் நினைத்தால் அவர்களை போட்டியிட தடை செய்ய முடியலாம். இப்போ நீங்க கரூர் விஜயபாஸ்கர் அதே தொகுதியில் வந்து விசில் சின்னத்தில் போட்டியிட நினைச்சாருன்னு வைங்களேன், ஆளுநர் இல்லை இல்லை இது குதிரை பேரம் நினைச்சா போட்டியிட தடுக்கலாம். அதை வந்து தேர்தல் ஆணையத்துக்கு வந்து அவர் வந்து இதை இன்டிமேட் பண்ணலாம். இதெல்லாம் தடுத்துடக்கூடாது, இவங்க வேணும் அப்படின்னு நினைக்கலாம். இல்லை நாளை 2029 பாராளுமன்ற தேர்தலுக்கு எம்பிக்கள் வேணும், எங்க ஏற்கனவே இங்க எம்எல்ஏக்களை வச்சு மினிஸ்டர் ஆக்கி பட்டப்பாடு பத்தாதா, சட்டமன்றமே சரியா சிரிக்குது, நாளைக்கு பாராளுமன்றத்துக்கு திறமையான ஆட்கள் அங்க இல்லை. அப்ப அதிமுகவை சார்ந்தவர்களை நம்ம பாராளுமன்ற எம்பிக்களாக மாற்றணும், இப்படிங்கிற திட்டம் இருக்கு. இன்னைக்கு விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கர், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராலிமலை விஜயபாஸ்கருக்குலாம் நாளைக்கு பாராளுமன்றத்துக்கான ஆல்ரெடி எம்பியா இருந்த மரகதம் குமரவேல், கரெக்டா சொல்லிட்டீங்க, மரகதம் குமாரவேல் கடந்த முறை பாராளுமன்ற உறுப்பினர், இவர்கள் மாதிரி ஆட்களுக்கு நாங்கள் இந்த வாய்ப்பை கொடுக்குறோம். இது எல்லாமே இருக்குங்க திட்டம். இவர்களுக்கு பாராளுமன்ற நல்லா கவனிச்சு பாருங்க, சட்டமன்றத்தையே நமக்கு எப்படி பண்றதுன்னு தெரியாதனாலதான் பாராளுமன்றத்துக்கு கிடைத்த வாய்ப்பை கூட காங்கிரஸுக்கு விட்டு கொடுத்தது தாவேகா. இப்ப எப்படி சக்கரவர்த்தி உள்ள போனார் எம்பியா? இப்ப விஜய் நினைத்திருந்தால் தாவேகாவை சார்ந்த ஒருத்தருக்கு எம்பி ஆகிறதுனால வாய்ப்பு தானே. முதல் முறை ஆட்சி அமைக்கிறது, முதல் முறை பாராளுமன்றத்துக்குள் தாவேகா எம்பி, நினைச்சு பாருங்க. இல்ல இல்ல இப்ப வேணாம், நம்மளே அரசியல் கத்துக்கிட்டு இருக்கோம், நம்மளே எல்லாருமே அப்ரண்டிஸ் தான், அப்ப ஒரு எம்பியும் அங்க போய் வந்து சிரிச்சிடக்கூடாது, நடைமுறை தெரியாது அப்படின்னு வாய்ப்பு கொடுத்தீங்க காங்கிரஸுக்கு. அப்ப அது மாற வேண்டும் என்றால் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸான ஆள் இப்ப தேவை. ஏன்னா எல்லாரும் இன்னைக்கு ஓரளவுக்கு இருக்கிறவர்கள் அமைச்சர் ஆயிட்டாங்க. செங்கோட்டையன் போன்றவர்கள் அமைச்சர்கள், ஆதவ அர்ஜுன் போன்றவர்கள் அமைச்சர்கள், அவர்களே அரைகுறை தான். அப்ப இந்த சூழலில் அவர்களுக்கு ஒரு அரசியலில் ஒரு அனுபவம் வாய்ந்தவர்கள்லாம் இப்ப தேவை, அதை நினைக்கிறாங்க. இதுக்கு இன்னைக்கு தடையா இருக்கக்கூடாது அப்படின்னு ஆளுநரை போய் பார்க்குறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இது எல்லாமே குதிரை பேரமோ எந்த பேரமோ இல்லை, சோபா பேரமே இல்லை அப்படின்னு சொன்னா கேட்கிறவங்க என்ன சொல்லுவாங்கல்ல, கேட்கிறவங்க காதல் என்ன வடியுது சொல்லுவாங்க, என்னமோ வடியுதுன்னு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப இதெல்லாம் எதுவுமே பேரம் இல்லையா? இன்னைக்கு அதிமுக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு இருக்கு, அதிமுக வந்து சிதறடைஞ்சுக்கிட்டு இருக்கு, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சிதைக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா. எடப்பாடியால ஒண்ணுமே பண்ண முடியல. லீமா ரோஸ் தனக்கு கொடுக்கப்பட்ட பணியை திறம்பட செஞ்சுட்டு இருக்காரு, பிரமாதமா வேலை போயிட்டு இருக்கு. அப்ப இந்த மாதிரி சிதைக்கப்படுகின்ற காட்சியெல்லாம் ஆளுநர் பார்த்து தானே இருக்காரு. முன்னாடி தமிழ்நாட்டில் இப்படிலாம் நடந்திருக்கா? இப்படி வந்து ஒவ்வொருத்தர் ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்களா? இன்னும் போவாங்க. இவர்கள் எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் இடைத்தேர்தலே வரும். இன்ன வரைக்கும் பாருங்களேன், இடைத்தேர்தல் வரல, அறிவிப்பு கூட கிடையாது. ஏனென்றால் லீமா ரோஸ் இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இடைத்தேர்தல் அறிவிப்பு வரும். நீங்க கவனிச்சு பார்த்தா தெரியும். நீங்க இதை எழுதி வச்சுங்க. இறுதியாக வருகின்ற லீமா ரோஸுக்கு பின்புதான் தமிழ்நாட்டில் இடைத்தேர்தல் வரும். நேற்று திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னார்ல, 6 மாசத்துல தேர்தல் வரப்போகுதுங்க. அது எந்த தேர்தல்னு அவர் சொல்லல, இல்ல ஒட்டுமொத்தமா தேர்தல் வரப்போதா அப்படிங்கறத கூட சொல்லல. ஆனால் 6 மாதத்துக்குள் தேர்தல் வரப்போகுது, ரொம்ப முக்கியமானது. அது தமிழக அரசியல் களத்தில் ஒரு பெரிய அதிர்ச்சியையும் மாற்றத்தை கூட கொடுக்கலாம். அதுதான் இன்னைக்கு களம் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. சிறப்பான தகவல். நன்றி.